நாங்க எதர்ச்சியா இந்த கடற்கரையை விசிட் பண்ணோம். ஆனா அங்க ஆச்சரியப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்க கண்ணில் தென்பட்டுச்சு. புதுசா ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா ஏற்கனவே இருந்த மூலவர் சிலைய கடற்கரையில கொண்டு போய் விட்டுறது ஒரு வழக்கம். ஆனா இந்த இடத்துல பழைய காலத்து சிலைகளும் அதுவும் கருங்கற்களான சிலைகள் நிறைய கிடக்கிறத நாங்க பார்த்தோம். தொண்டிக்கு பக்கத்துல வீரசங்கிலி மலைன்ற ஊர்ல தான் இந்த இடம் இருக்கு. இந்த ஊர்ல உள்ள செல்லியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கடற்கரையை விசிட் பண்ணும்போது தான் நாங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த கடற்கரை ஓரத்துல சின்னமா ஒரு குடில் போட்டு அங்க விநாயகர் சிலையும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல தான் நாங்க பார்த்த இந்த சிலைகள்லாம் நிறைய கிடந்துச்சு. செதஞ்ச நிலையிலையும் உடஞ்ச நிலைகள்லயும் இந்த சிலைகள் அங்க இருந்துச்சு. ஒரு காலத்துல மூலவரா பிரதிஷ்டை பண்ணி வழிபாடுகள் செஞ்ச இந்த சிலைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடற்கரை ஓரத்துல கிடக்குங்க. இந்த மாதிரி கடலோரத்துல கிடக்கிற சிலைகள் பாக்குற நம்மள கஷ்டப்படுத்தும். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள் யாருக்காச்சும் கண்ணு பட்டுச்சு அப்படின்னா அவங்க திரும்ப இந்த சிலைகளை கடலுக்கு நடுவுல எடுத்து போய் விடக்கூடிய சில முயற்சிகளை எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிச்சு. ஓம் நம சிவாய.